நம்ம இன்னைக்கு டே 1 கிளாஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் நம்ம ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கான அந்த வியூ கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் சைட்டாக. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம பி வேர்ப்ஸ். ஸோ பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வினைச்சொல். சரிங்களா? வினைச்சொல்லாம் என்ன இருக்குன்னா பி வேர்ப்ஸ் வந்து ரெண்டாக இருக்குது. ஒன்று இஸ் ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலை அதெல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்பில் வரும். ஸ்டேட் வேர்ப் வந்து எதில் வரும்னா நிலை, அதில் வந்து வரும். சரிங்களா? ஸோ பி வேர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இருத்தல், இருக்கிறது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்லுதான் வி ஆர் யூஸிங் த பி வேர்ப்ஸ். ஸோ பி மீன்ஸ் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி பார்த்தா பி ஹாப்பி, பி கூல், பி குவைட், பி ஸ்ட்ராங், பி காம், பி பிரேவ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து நம்ம பி வேர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஃபியூச்சர் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆம், இஸ், ஆர். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஆம், இஸ், ஆர் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பாஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வாஸ், வேர். we are using the past form was and were. and future form will be. எங்கெல்லாம் ஃபியூச்சர் ஃபார்ம் வருதோ அங்கே வந்து நம்ம வில் பி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ். ஆம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இருக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். இஸ் வந்து இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது இஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா?